சேவிங்ஸ்ன்றது இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. பட் இப்போ இன்னைக்கு பார்த்த வீடியோல இருந்து எனக்கு சேவிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சாலும் வந்து செலவு பண்ணிட்டே இருக்கோம். எதிர்காலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்கிறோம்னா கண்டிப்பா இல்லை. அந்த இன்னைக்கு போட்ட வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா சேர்ற பனித்துளி வந்து மிகப்பெரிய ஒரு மலை பனிமலையா மாறும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறப்ப நம்மள பணக்காரா மாத்தும் அப்படின்ற ஒரு அந்த சென்டென்ஸும் ரொம்ப சிந்திக்க வச்சது என்ன. கண்டிப்பா அதை நான் இங்கிருந்து நடைமுறைப்படுத்த போறேன். ஏன்னா சின்ன அமௌண்ட் அது ஒரு ரூ. 100 கூட சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வைக்கணும்ன்றது வந்து பெரிய அமௌண்ட் தான் சேர்க்கணும் இல்லை, சின்ன சின்ன அமௌண்ட்டா சேர்த்தா கூட உண்டியல் எப்படி ரூ. 1 2 போறோமோ, இந்த மாதிரி 100 200 1000 2000 கூட நம்ம சேர்க்கலாம். அது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த சேவிங்ஸ் இது வரைக்கும் நினைவுல கூட வந்தது கிடையாது. ஏன்னா வர்றது அப்படி அப்படியே போயிடுது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றத வந்து யோசனை பண்ணவே முடிய மாட்டேங்குது. இருக்கிறத வந்து போராட்டத்துக்கே டைம் சரியா இருக்குது. அதே போல வந்து இதை இன்னொரு கோணத்திலயும் நான் பாக்குறேன் நான். இன்னைக்கு விலைவாசி ஏறுது, சோப்பு விலை ஏறுது, எண்ணெய் விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மக்கள் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெஸ்டேஜ் கூட வந்து ஒரு சேவிங்ஸ் பிசினஸ் மாதிரி தான். எப்படி சொல்ல வர்றேன்னாக்கா, வெளியே நம்ம செலவு பண்றோம், எந்த ஒரு பெனிஃபிட்டும் வர்றதில்ல. பட் நமக்கு இங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்ற இந்த வெஸ்டேஜ்ல வர சின்ன சின்ன இன்கம் சேர்த்து வச்சவே நம்ம மிகப்பெரிய ஒரு பணமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே வாங்கும்போது நம்மளுடைய பணம் அப்படி அப்படியே போயிடுது. ஒரு சோப்பு 10 ரூபா செலவு பண்ணா கூட அதுல ரூபா நமக்கு வர்றது கிடையாது. எட்டனா கூட வர்றது 10 காசு கூட வர்றது கிடையாது. ஆனா நம்ம இங்க ஒரு சோப்பு வாங்கினா கூட நம்ம ரூபா 2 வருதுன்னு போது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொகையை சேர்த்து வச்சாவே ஒரு பெரிய அமௌண்ட்டா நம்ம பார்க்க முடியும். நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா சார் வந்து பாத்தீங்கன்னாக்க அவருடைய வீடியோஸ் எல்லாம் வந்து போடுற வீடியோல சாதாரணமா நம்ம நினைக்கவே முடியாது. நமக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு சர்ச் பண்ணியிருப்பார் இந்த விஷயத்த இந்த டைமுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துக்கு கொடுத்த ரூபன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஆலிடஸ் இன்னைக்கு போட்ட வீடியோ எப்படி இருந்தது? உங்களுடைய கருத்துக்களை வந்து பரிமாறலாம். கண்டிப்பா எல்லாருமே பேசலாம். பேச தெரியாதவங்க யாருமே இல்லை. இன்னைக்கு இந்த குரூப்ல இப்போ இந்த மீட்டிங்ல வந்து 21 பேர் இருக்கிறோம், 20 பேர் இருக்கிறோம். 20 பேருமே பேச தெரிஞ்சவங்க தான். ஏன்னா பணம்ன்றது வந்து எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு சொன்ன விஷயத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் சேவிங்ஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ சார். குட் மார்னிங், அப்புசாமி, சேலம். குட் சார், மார்னிங். இன்னைக்கு போட்ட வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. அதுல நீங்க சொன்ன மாதிரி சேவிங்ஸ் மட்டும் இல்ல, நான் சேவிங்ஸ் வந்து இப்பதான் இல்ல, கிட்டத்தட்ட எனக்கு இன்னைக்கு 30 இயர்ஸா நான் சேவிங்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சேவிங் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் என்னுடைய சக்சஸ்க்கே இன்னைக்கு இங்க இந்த உள்ள இருக்கிறதுக்கு காரணமே. சேவிங்ஸ் மட்டும் இல்ல, அந்த சேவிங்ஸை எப்படி நம்ம அதை செயல்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். பணம் நிறைய பேத்துக்கிட்ட பணம் இருக்கும், அந்த பணத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணா நம்ம சக்சஸ் பண்ணலாங்கிறத வந்து நிறைய பேர் இப்ப சொன்னாங்க. ஒருத்தர் வந்து பணம் இருந்தது, அந்த பணத்தை வீணா அதிக துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி நிறைய செயல்கள்லாம் ஒவ்வொரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதனால நாம வந்து பணத்தை சேவிங்ஸ் பண்றது மட்டும் இல்ல, அதை எப்படி செயல்படுத்தணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுதான் நாம வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்கிறத எனக்கு இன்னைக்கு நல்லா புரிஞ்சுட்டேங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. உண்மையிலே அது சேவிங்ஸ் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய விஷயம். தேங்க்யூ. அதர் எனி லீடர்ஸ்? குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல் பேசுறேங்க. குட் மார்னிங் சார். சிறுசுல இருந்தே ஒரு சேவிங் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அற்புதமான விஷயம். ஆனா வந்து வெஸ்டேஜ்ங்கிறது ஒரு சேவிங் தான். அது அதாவது வெஸ்டேஜ்ல டவுன்லைன் நம்ம பார்க்க அது சேவிங் சேர்த்துற மாதிரி தான். அதாவது வெஸ்டேஜ்ல பெரிய மாற்றப்படுறதுக்கு உண்டானது வழிகள் வந்து நிறையவே இருக்கு. சேவிங்கிறது ஒரு வெஸ்டேஜ் தான். லைஃப் சேவ் ஆகுது, நம்ம எதிர்காலம் சேவ் ஆகுது, எல்லாமே சேவ் ஆகுது. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் ஆல் லீடர். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ராஜேந்திர சார், குட் மார்னிங். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கணும்ன்றது, அதாவது நீண்ட நாள் இருக்கணும். எந்த சேவிங்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும்,
அது நம்ம நெட்வொர்க்கு சேர்த்து பார்க்கலாம். நீண்ட நாள் வந்து இந்த நெட்வொர்க் பண்ணால் ஜெயிக்க முடியுன்றது ஒரு உதாரணமாக இந்த சேவிங்ஸுக்காக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாருடைய சார்பாக ரோபன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த வீடியோ போட்டதுக்கு. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீண்ட நாள் சேவிங்ஸுக்கு நீண்ட நாள் நெட்வொர்க் பண்ணுன்றதுக்கு நிறைய ஒரு ஈக்குவலான ஒரு பாயிண்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார் சண்முகம் சார். தேங்க்யூ. சார் குட் மார்னிங் மேடம். சேவிங் பற்றி அதிகமாக இருந்துச்சு சார். பணத்தையும் சேவிங் பண்ணணும், நிம்மதியும் சேவிங் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது நமக்கு இந்த சேவிங்ல இவ்வளோ இருக்குதான்றத தெரிஞ்சுக்கணும் சார். வெஸ்டேஜ்ல சேமிப்பு பண்ணா என்னைக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே அதர்ஸ்ல பண்ணும்போது ஒரு பிரச்சனை வரும்போது எடுக்க தோணுது. ஆனா இதுல அப்படி இல்லை. நம்ம தேவை என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு நாம யூஸ் பண்ணிக்கலான்றத நான் என்னைக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். அது இதை விட ஒரு முக்கியமானது, இப்போ வந்து இத்தனை நாளா பேசாத சண்முக சாரு இப்ப திடீர்னு பேசிக்கிறவங்க ஏதோ ஒரு சேவிங் தான். பெரிய லெவல்ல அவர் கருத்து சொல்லியிருக்காரு. பெரிய சாதனையாளரா மாறுறதுக்கு உண்டான சண்முக சார் வந்து இப்ப திடீர்னு ஜூம்ல பேசியிருக்காருன்னா பெரிய ஒரு மாற்றம் தான் சார். தேங்க்யூ சார். ஆல்ரெடி சார் சூப்பரா பேசக்கூடியதுதான். ஆனா இந்த இடத்துல பேசல. ஏன்னா அவர் பேசிதான் நாங்களே உள்ள வந்தோம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன். வெரி குட் மார்னிங் சார். பிரபு சார் குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மேடம் எல்லாம் நல்லா இருக்காங்க சார். எல்லாம் நல்லா இருக்காங்க சார். இப்போ இன்னைக்கு வீடியோல சொன்ன மாதிரி டைம் சேவிங் ஆகட்டும், நம்மளோட லைஃப் சேவிங் 65. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டேஜுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் பணத்தையும் சேமிச்சு வச்சிருக்கேன். எனக்கு சேவ் ஆயிருக்கு, நேரம் சேவ் ஆயிருக்கு, எல்லாமே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் அப்படின்றது சம்பாதிக்கக்கூடியது மட்டும்தான் சேவிங்ஸ் இல்லை. பல லட்சங்கள் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வெஸ்டேஜுக்குள்ள வந்து என்னோட பணத்தை வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகாம. அது இல்லாம மன நிம்மதி அதையும் சேவ் பண்ணியிருக்கேன். என்னோட அப்பா அம்மாவை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சார். வெரி கிரேட் சார். சூப்பர் சார். இதுதான் சார் எனக்கு நான் வெஸ்டேஜ்ல வந்து நான் சாதிச்சிட்டேன். இன்னும் சாதிக்க போறது நிறைய இருந்தாலுமே முதல் படியாவே நான் சாதிச்சிட்டேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அப்பா அம்மாவை காப்பாத்திருக்கேன். வெரி கிரேட் சார். அப்ப எனக்கு மன நிம்மதி இருக்கு, பணம் சேமிச்சு இருக்கேன். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு போட்ட வீடியோவில் என்னோட லைஃபுக்கு நடந்த மாதிரி நான் இருக்கேன். அதே மாதிரி லாங் டைம் இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத நான் இன்னமும் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அப்போதான் நம்ம வந்து நீண்ட நாள் வாழ முடியும். உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையானது எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோவில் நமக்கு நல்லா அற்புதமாக கொடுத்துருந்தாங்க சார். தேங்க்யூங்க சார். சூப்பரா சொன்னீங்க சார். உண்மைதான். நிறைய பேர் சேவிங்ஸ் நினைக்கும் போது பணத்தை மட்டும்தான் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. பட் அந்த நேரம் வந்து எவ்வளோ நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் வெளி உலகத்துல. அதே மாதிரி ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது சும்மா சொல்லணும் இல்லை. அதே போல வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேஸ்ல தான் நம்ம கம்பெனி நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆரோக்கிய அந்த உணவு மூலியமா ஒரு மருந்தா கொடுத்து நம்ம வாழ்க்கையை வந்து ஆரோக்கியமா வச்சிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் சார். உண்மையிலே நீங்க சொன்னது சரியான ஒரு விஷயம். வெரி கிரேட் சார். தேங்க்யூ சார். ஆமாம் சார். ஏன்னா நம்ம லீவ் போட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து லீவ் போடுறது கிடையாது, ஹாஸ்பிட்டல் போடுறது இல்லை. ஏன்னா நம்ம வீடு தேடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நீண்ட நாள் வாழ்றதுக்காக நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஸோ அதனால எனக்கு எல்லாமே சேவிங்ஸ். எங்கள் அப்பா அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் போய் அலையிறதே இல்லைங்க சார். அவங்களுக்கும் சேவிங்ஸில் இருக்காங்க, ரெஸ்ட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி நான் நிறைய வந்து வெஸ்டேஜில் இப்போ சாதிச்சிருக்கேன் சார். பணம் மட்டும் சேமிக்கிறதுன்றது கிடையாது, மற்றது எல்லாமே லைஃப். இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்னாரு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னமும் அவங்க நல்லா தான் இருந்துட்டு இருக்காரு. 70 வயசு ஆரோக்கியமா இருக்காங்க. தேங்க்யூ சார். ரொம்ப 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 சந்தோஷம் சார் நீங்க சொன்ன விஷயம். உண்மைதான். இன்னைக்கு மக்கள் வந்து அப்படிதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும். என்ன அந்த மருந்து வாடைகள், அவங்க படுற கஷ்டங்கள், நம்ம படுற கஷ்டம். நம்ம கூட வந்து ஹாஸ்பிட்டல்ல வராங்க பாருங்க, அவங்கள பார்த்தாவே நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் போகணுன்ற எண்ணமே. அதே மாதிரிங்க சார், பெரியப்பா வந்து நிறைய சொத்து பத்து இருக்கு, பணம் இருக்கு,
இறந்துட்டாரு. அத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொத்து பத்து இருக்கு, பணம் இருக்கு, இறந்துட்டாரு. ஏன்னா நம்ம சொல்லும்போது அவங்க எல்லாம் வந்து கேட்கல சார். உண்மை அதுக்கப்புறமா உண்மை தான் ஒருவேளை இதுல இது எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்ப இது எல்லாமே டைம் சேவிங், லைஃப் சேவிங், பணம் சேவிங், நிம்மதி எல்லாமே இருக்குங்க சார் இதுல வெஸ்டேஜ்ல. வெஸ்டேஜுக்கு நன்றிங்க சார். ரூபன் சார் இந்த வீடியோ போட்டு எல்லாருக்கும் உங்களால முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு கூட இல்ல நம்மளால சாதிக்க முடியும், நம்மளும் நம்ம இந்த மாதிரி இருப்போன்றதுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. ரூபன் சாருக்கு நன்றிங்க சார். ஷூரா சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ரூபன் சார். சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் மேடம். இப்போ அவர் பிரபு சார் இந்த பேசுறது. ஆமா ஆமா பிரபு சங்கீதா சார். சரிங்க சார். அவங்க அப்பா அம்மா பத்தி பேசும்போது ஒவ்வொரு முறையும் அவ்வளோ நெகிழ்ச்சியா இருக்குதுங்க சார். இருக்கும்போது பயன்படுத்த தெரியாதவங்க இல்லாத போது பண்ணி என்ன பிரயோஜனம்ன்றது ஒவ்வொரு முறையும் நமக்கு அடிக்கிற பொல்லே இருக்குதுங்க. அப்போ நமக்கு இந்த வெஸ்டேஜோட இது தெரியல. நம்ம அப்பா அம்மாவை இழந்துட்டு பின்னாடி அவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்போது அவங்க இன்னும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். இப்படிப்பட்ட உண்மைதான் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். இருக்கும்போது ரூபன் சாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆயில்ன்றது வந்து ஆண்டவன் ஆரோக்கியன்றது நாம இந்த வெஸ்டேஜ் மூலியமா எடுக்கும்போது நிதிய வைக்கிறீங்க சார். ரொம்ப அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க சார். நல்லா பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மிக்க வாழ்த்துக்கள் சார். நன்றி சார் பிரபு சார் உங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். இப்போ நம்ம அம்மான்றதுக்கு ஆறுதல் கூட இல்லைங்க. ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல கட்ட சார் அவங்கள நல்லா பத்திரமா பொறுமா பார்த்துக்கோங்க சார். நீங்க நல்லா இருப்பீங்க. சந்தோஷம் சார். தேங்க்யூ மேடம். பிரபு சங்கீதா சார், பிரபு சார் சொன்ன விஷயம் உண்மைதான். ஏன்னா எங்க மதர் கூட வந்து பார்த்தோன்னா 77 வயசுக்கு மேல ஆகுது. அவங்களும் சுகர் பேஷண்ட், அது மாதிரி லோ பிபி, லோ சுகர்லாம் ஆகும். இன்னைக்கு வந்து நம்ம வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் தான் ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க. ஆரோக்கியமா இருக்காங்க. சுகர்னால எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்ற ஒரு விஷயம் இல்லாம இன்னைக்கு ஆரோக்கியமா வீட்டுல அமைதியா ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ரூபன் சார். உங்களுக்கும் வெஸ்டேஜ் நிர்வாகத்துக்கும் இதுல எங்களை வந்து இணைச்ச அத்தனை அப்ளைன்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். மற்றவங்களாம் பேசலாம். எல்லாருமே ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார் இப்ப பாத்தீங்கன்னா நான் இத முதல்ல பிசினஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை சார் யாருக்கிட்டையுமே. எங்க வெரி வீட்டுல குட். நடந்தது, எனக்கு நடந்தது, இந்த மாதிரி உள்ளதுதான் நான் வந்து பேசுவேன். இப்ப நான் வந்து கடை வச்சிருக்கேன் இங்க சென்னையில ஸ்ரீபெரும்புதூர்ல. நிறைய வந்து லேடிஸுங்க எல்லாருமே, ஜென்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஆனா இருந்தாலும் லேடிஸுங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல் விஷயம் எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுங்களையும் நான் வந்து பேசுறதுக்கெல்லாம் கூச்சப்பட மாட்டேன் சார். அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஏமா இப்படி இருக்க, என்னம்மா உடம்புக்கு இப்படி உங்களுக்கு பார்த்தாவே ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் வந்துட்டு சொல்லுவாங்க சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு. சரி அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து நிறைய பேருக்கு கம்பெனிக்கு போற பொண்ணுங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு நான் சொல்லும்போது தான் சொல்லுவாங்க, எங்க அக்கா இந்த மாதிரி இருக்காங்க, சொந்தக்காரில் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இது சரியாயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அப்ளைனுக்கு வந்து நான் கால் எடுப்பேன். எடுத்துட்டு ஏன்னா லேடிஸ் இருக்காங்கன்னு சொன்னா லேடிஸோட நான் அப்ளைன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நான் கால் எடுப்பேன். ஜென்ஸுக்கு பிரச்சனை. ஏன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் நம்மள தெரியாதவங்க, அவங்கள வந்து மூஞ்சி தெரியாதவங்க, அவங்களுக்கு பேசும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஃபிடென்ட்டா நம்புவாங்க. லேடிஸா நம்மள பேசும்போது அந்த கான்ஃபிடென்ட் அவங்க நிறைய கிடைக்கும் சார். உண்மைதான். ஆமாங்க சார். ஆமா. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கான்ஃபரன்ஸ் கால் போட்டு குடுத்துட்டு பேசிட்டு, என்ன ஆகும், எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா, மேடம் சொல்லுவாங்க. நான் அது உங்களுக்கு வாங்கி குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க சார் இப்ப. நிறைய பேர் அது மாதிரி தான் குடுத்துட்டு இருக்கோம் சார். நீங்க சொல்ற விஷயம் 100க்கு 100 உண்மையான விஷயம் சார். என்ன ஒரு விஷயம்னாக்கா, ஒரு காலத்துல வந்து பெண்கள் வந்து 16 வயசானா கூட ஏஜ் அட்டன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில இருந்து இன்னைக்கு வந்து 5வது படிக்கிற பெண் குழந்தை கூட ஏஜ் அட்டன் பண்ணுது. 10 வயசுலயே அட்டன் பண்ணாங்க. இன்னும் சொல்லாம 9 வயசுல கூட ஏஜ் அட்டன் பண்ற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த புரோகிதம் பண்ணும்போது நாங்க போவோம். பூஜை பண்றது அப்ப சொல்லுவாங்க, ஏஜ் எல்லாம் சொல்லுவாங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த மாதிரி வாழ்க்கை முறையை நோக்கி மக்கள் போயிட்டு இருக்காங்க. அந்த ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க. நிறைய விஷயங்கள் வந்து விஷம் தெரியுது. ஆனா பட் அததான் மக்கள் திரும்ப 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 வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சியே பண்ண மாட்டேன்றாங்க. அப்படியே நம்ம சொன்னாலும் அது காது கொடுத்து வாங்குற சூழ்நிலையும் இல்லை. இன்னைக்கு வந்து நிறைய பெண் குழந்தைகள் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணா மட்டும்தான் பீரியட் ஆகுறாங்கன்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா அந்த இடத்துல பதிவு பண்றோம். ஏன்னா நிறைய வீட்டுல அப்படிதான் இருக்காங்க. 1 2 கிடையாது.
மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% லேடிஸ் அப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு. ஆமாங்க சார். இப்ப நான் வந்து பேசும்போது சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சில இது பேர் சொல்லும்போது. சார் நான் வந்து 6 மந்த்துக்கு 1 டைம் சார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேசுனதுக்கு அப்புறம் வந்து நான் சொல்லுவேன், "நீங்க என்ன டாக்டர் கிட்ட பேசுறீங்களோ அத சொல்லுங்கம்மா. உங்களுக்கான தீர்வு சொல்யூஷன் தான். இது வந்து வியாதிலாம் கிடையாது, நோய் கிடையாது. உங்க உடம்புல சத்து பற்றாக்குறையா இருக்கு. இது ஒரே விஷயம் தான். இது தெரியாம தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போய் 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 செலவு பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். அவங்க உண்மைதான் சார். இப்போ ஓகே பேசுங்க சார். இல்ல நீங்க சொல்றது உண்மைதான் சார். ஏன்னா பெண்கள் வந்து அந்த 28 நாளுக்கு ஒரு முறை பீரியட் அது சுழற்சி முறை அது. போதிய அந்த உடல் வந்து ஆரோக்கியமா இல்லாதனால, தேவையான சத்து இல்லாதனால தான் அந்த பிரச்சனைலாம் பெண்களுக்கு வருது. நம்மளுடைய வெஸ்டர்ன் ப்ராடக்ட் அவங்களுக்கெல்லாம் நம்ம குழந்தைங்க தான் நம்ம கொடுப்போம் இல்லையா? நம்ம சிஸ்டம் தான் கொடுப்போம் இல்லையா? அத மாதிரி சொல்லி கொடுப்போம். ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டோம். ஏத்துக்காதவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏத்துக்கிறதுக்கான முயற்சியை நம்ம பண்ணுவோம். தேங்க்யூ சார். அற்புதமான ஒரு பதிவு இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. வெரி கிரேட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் இது வந்து நம்மளே இவ்வளவு ஓப்பனா பேசுறோம், தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் லேடீஸுங்க வந்துட்டு இதுல இருக்கக்கூடியவங்க ஒரு லேடீஸுங்க பேசும்போது அவங்க ஈஸியா பேசலாம், சொல்லலாம். எந்த ஒரு தயக்கம் இருக்காது, கூச்சம் இருக்காது. ஆனாலும் ஏன் அதை சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்றது தெரியலைங்க சார். இன்னொரு விஷயம்னாக்கா அவங்களும் அதை அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் சார் சொல்ல முடியும். இப்ப சத்தாவரி மேக்ஸும் அயன் ஃபோலிக் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அதனுடைய ரிசல்ட் கண்டிப்பா சொல்லுவாங்க. அது நம்ம அதை எடுத்து அதனுடைய பயணம் வந்து அடையாம இருக்கும்போது அதை சொல்றது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி சார். ஓகே லீடர்ஸ், டைம் ஆயிட்டு இருக்கு. வேற யாருன்னா பேசலாம். இன்னைக்கு மிகவும் அற்புதமான ஒரு பதிவு போட்டிருந்தாரு ரோமன் சார். மௌன விரதமா இருந்தா கூட நமக்காக டைம் ஒதுக்கி நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம கொடுக்குறாரு. அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுதலும் நன்றி நம்ம தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். வேற யாருன்னா லீடர்ஸ் பேசலாம், இல்ல மீட்டிங் எண்ட் பண்றதும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ சார். ஆல் தேங்க்யூ. தேங்க்யூ ஆபீஸ் சாமிண்ணா. தேங்க்யூண்ணா. லண்டன் ரெடியா இருங்கண்ணா. எஸ் சார். எஸ் சார். நானும் வரேன், வாங்க போலாம். தேங்க்யூ. அண்ணியை உங்களுடைய கூட்டினாங்க. ஆசீர்வாதம் கண்டிப்பா நடக்கும். அண்ணியை கூட்டினாங்க போலாம். எஸ் சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ சார். ரூபன் சார். தேங்க்யூ தேங்க்யூ பண்ணல சார்.